தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் வசனம் 2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆம், இன்றைய நாளிலே நாம் தேவன் செய்த சகல உபகாரங்களுக்காக நாம் இன்றைக்கு நன்றி செலுத்த போகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். நம்மளுடைய குடும்பத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்மளுடைய திருச்சபையிலே, நம்மளுடைய ஊழியத்திலே தேவன் செய்த நன்மைகள் ஏராளம். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக, கல்வி ஆண்டிலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைக்காக, கற்ப பிறப்பிலே கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக, எல்லாவற்றுக்காக, எல்லா நன்மைகளுக்காக நாம் தேவனை மனதார ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய வியாதி நேரத்திலே கூட தேவன் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாங்கினாரே. எல்லாவற்றையும் நாம் சொல்லி தேவ சமூகத்திலே நாம் சகல உபகாரங்களுக்காகவும் நாம் தேவனுக்கு நாம் இன்றைக்கு நன்றி செலுத்த போறோம். ஒரு நாளும் நன்றி செலுத்துறதுக்கு நாம் மறந்து விடாதபடிக்கு இந்த ஆண்டு முழுவதும் காத்த தேவனை, இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நன்மை செய்த தேவனுக்கு நாம் மனதார நன்றி செலுத்துவோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டு முழுவதும் நீங்க செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே வேலை இல்லாத நேரத்துல ஆண்டவரே வேலையை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வியாபாரத்திலே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்க பிள்ளைங்களுடைய திருமண வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். கற்பத்தின் கனியை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கூறிய எல்லா தேவைகளையும் நீங்க சந்தித்தீங்களே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டிலே கர்த்தர் கொடுத்த வீட்டிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலே கர்த்தர் பாராட்டின எல்லா நன்மையான ஈவுகளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, திருச்சபையிலே, ஆண்டவரே ஊழியத்திலே கர்த்தர் கொடுத்த ஆத்துமாக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்காக நாங்கள் மனதார நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. வருகிற ஆண்டிலும் கர்த்தர் நீங்க செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.